சிம்ம ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வராரு. நம்ம சிம்ம ராசிக்கு ஏற்கனவே அஷ்டம சனி தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் வீட்டுக்கு குரு வராரு. 11ஆம் வீட்டுக்கு குரு வர்றது கொஞ்சம் நல்லது தான். நிறைய லாபகரமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். காசு வரும், வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது, குறைவு இருக்காது. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து 3ஆம் வீட்டை பார்ப்பாரு, 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பார். அப்படிங்கிறதுனால தள்ளி வச்சுக்கிட்டு இருந்த விஷயத்தை இப்போ நீங்கள் ரொம்ப போல்டாக கான்ஃபிடென்ட்டாக செய்ய ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி திருமண உறவில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்போ தீரும். ஏன்னா 7ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா, கும்பத்தை பார்க்குறாரு இல்லையா, சிம்மத்திலிருந்து 7வது இடமான அந்த திருமண ஸ்தானமான கும்பத்துக்கு குருவின் பார்வை விழுது. அப்படிங்கிறதுனால சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்குள்ள சில சண்டைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு கண்ட்ரோலில் கட்டுப்பட்டு இருக்கும். சனி கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள்லேருந்து கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க ரிலீஃப் ஆவாங்க. சிம்மராசிக்காரங்க நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேணாம். அஷ்டம சனி வந்துட்டாரு, அஷ்டமத்தில் வந்துட்டாரு, கெடுதல் செய்வாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த குருவின் பார்வையில் வந்து சில பாவகங்களில் விழுது இல்லையா, இப்போ திருமண உறவில் விழுது, 5ஆம் இடமான அந்த குழந்தை ஸ்தானத்தில் விழுது, முயற்சி ஸ்தானத்தில் விழுது. அப்படிங்கிறதுனால இந்த இடங்கள் மூலமாக உங்களுக்கு எப்படி நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பார். ஏற்கனவே சிம்ம ராசியோடைய யோகர் தான் குரு. அப்படிங்கிறதுனால சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லது நடக்கக்கூடிய, சனியால் நடக்க இருக்க கெடுதல்களை ஒரு கேட்டு போட்டு தடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு இருக்குது. என்னதான் குருவின் பார்வை நமக்கு சில சப்போர்ட் பண்ணாலும் நம்ம இந்த அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல்நிலை, குடும்பம், வேலை, இந்த 3 விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். 7ஆம் இடமான காதல் ஸ்தானத்தில் குருவின் பார்வை விழுது இல்லையா, இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சில காதல் அறிமுகமாகும். இந்த சனி உள்ள புந்து அந்த காதலை கெடுப்பார். காதல் மலர்ந்து சக்ஸஸ் ஆகி கல்யாணம் வரைக்கும் போய் முடிகிறதுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் அதே அளவுக்கு காதல் மலர்ந்து பிரச்சனையாகி லவ் ஃபெயிலியர் ஆகி பிரச்சனையோடு முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்க்குறது ரொம்ப முக்கியம். இந்த குரு பயிற்சியால் சிம்மராசிக்காரங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு காதல் மலரப்போகுது. நீங்கள் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் பிரச்சனை இல்லாமல் போகும். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்த குரு பயிற்சி நம்ம பார்த்துக்கலாம். இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி வந்து சிம்மராசிக்கு எல்லா விதத்திலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் சிம்மராசிக்கு என்ன நல்லது சொல்கிறதுன்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த குரு பயிற்சி நிறைய நல்லது உங்களுக்கு கொடுக்க போகுது. சனி கொடுக்குற கெடுதலை தடுப்பார் இந்த குரு. பெருசாக அஃபெக்ட் ஆக மாட்டீங்க இந்த சனியால். சிம்மராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வரதுனால ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குது. சிம்மராசிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்னா 100க்கு 70 மார்க் நம்ம தாராளமாக கொடுத்துடலாம்.